ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட புறா முட்டை வச்சிருச்சு. அது முட்டை வச்சு குஞ்சும் பொரிச்சிருச்சு, 2 குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புறாவோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ காட்டுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ போகலாம், போய் அந்த டோட்டல் வியூவும் காட்டுறேன். ஸோ நான் எங்கே வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட் நான் காட்டுறேன். கைஸ், நான் எங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த மேலே தான் வச்சுருக்கேன். பிகாஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூனை தொல்லை, 2-3 நிறைய பூனை தொல்லை இருக்குது. ஸோ அவனுங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் புறாவை இப்படி மேலே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, ஸோ ரெயின் சீசனுங்கிறனால நான் இப்போ மேலே இந்த துணி மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நைட்டு ஃபுல்லும் கவர் பண்ணிடுவேன், காலையில் ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ட்ரே, அது பாத்ரூம் போனால் ஆஸ் யூஷுவல் எடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு வச்சுருந்த செட்டு தான், அதோட ஒரு கேஜை தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபுட்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேரை எடுத்து கீழே போட்டு ஃபுட்டு போட்டுருவேன். ஸோ பூனை பாம்பு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இவனுக்கு 2 பேர் தான், அந்த பூனையை அது 2 பேர் தான் வெளியவே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. எப்போயாச்சும் டக்குன்னு உள்ளே வருவானுங்க, அப்போ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு மேலே வச்சுக்கிறனால கொஞ்சம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த க்ரே கலரும் கூட ஓகே தான், பட் இந்த மஸ்டர்ட் கலரில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அடையில் இருக்காங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ காலையில் எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபுட்டு வச்சுருவேன். ஃபுட்டு தண்ணியெல்லாம் மாற்றிடுவேன் காலையில் எப்போவுமே. ஸோ உள்ளே வந்து ஒரு கிளிப் வச்சுருக்கேன், குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அது போக வாட்டர் ஃபீட்டர் வச்சுருக்கேன், அந்த நார்மல் நம்ம லவ் பேர்ட்ஸில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி வாட்டர் ஃபீட்டரும் வச்சுருக்கேன். கூடவே கிளிப்பு வச்சுருக்கேன், அந்த தினையெல்லாம் தட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி 2 சைனையும் கிளிப் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து குளிக்கும், அதுக்கப்புறம் தினையும் உள்ளே வந்து தான் சாப்பிடும். ஸோ அதனால் அந்த ஃபுட்டையெல்லாம் கீழே தள்ளி விடக்கூடாது, அந்த கம்பெல்லாம் தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லி 2லேயுமே கிளிப் மாட்டியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பை நம்ம கழட்டிடலாம், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அடையில் இருக்குது, அடையில் குஞ்சு கீழே 2 இருக்குது. நான் இந்த ட்ரே வாங்கினது 25 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ 25 ரூபாய்க்கு அந்த அண்ணன் சொன்னாருன்னு சொல்லி வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 2வது நாளே அது முட்டை வச்சிருச்சு. 2வது நாள் 2 இல்லை ஒரு 3 நாள் இருக்கும், அந்த டைமுக்குள்ளே அது முட்டை வச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபுட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஹெல்த்தி ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்கள் அதே அண்ணங்கிட்ட தான் கேட்டேன். அந்த அண்ணன் இருந்துட்டு பொட்டுக்கல்ல கொஞ்சம் அதிகமாக போடு தம்பி அப்படின்னாரு. ஸோ பொட்டுக்கல்ல போடுறேன். அண்டு வாட்டர் ஃபீடர், இது வந்து நார்மல் ஃபுட் ஃபீடர், இது வந்து குளிக்கிறதுக்கு. ஸோ மொத்தமாக 3 ஃபீடர் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ பொட்டுக்கல்ல போடணும், பொட்டுக்கல்ல போட்டோம்னா சிக்கு இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சொன்னார் அவர். ஸோ அதனால் பொட்டுக்கல்ல போட்டுடலாம். ஸோ 2 பேருமே ஒட்டுக்காக உட்காந்துருக்காங்க. அந்த சைடு இருக்கிற ஃபீமேல் அது பாக்ஸ் மேலே உட்காந்துருக்கு, அது மேல். ஸோ கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ டெய்லி அந்த பேப்பர் க்ளீன் பண்ணிடுவேன். இன்கேஸ் நான் ஒரு நாள் க்ளீன் பண்ணாட்டியும் அடுத்த நாளாச்சும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் எல்லாம் கன்னியாக விட மாட்டேன். அதுலேருந்து நிறைய ஸ்மெல் வருது. அதனால் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லாட்டி ஒரு 1 டே ஒன்ஸ் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் இது ஃபுல்லுமே. சேர் மேலே ஏறி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். எப்போவுமே ஃபுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போய் அந்த பொட்டுக்கல்ல கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா பொட்டுக்கல்ல ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ எப்போவுமே ஒரு கம்மியான ரேஷியோ, ஒரு அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்து கொடுப்பேன் நான் புறாவுக்கு. காலையில் ஒரே ஒரு டைம் தான் ஃபீடு வைப்பேன், நைட்டெல்லாம் வைக்க மாட்டேன். காலையில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருவேன். அது போக நம்மளோட சீட் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல, கம்பு, கடலை, ராகி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து 2டையும் மிக்ஸ் பண்ணி புறா கொடுத்துருவேன். இந்த பவுல் தான் கணக்கு. இப்போ குஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் பொட்டுக்கல்ல போடுறேன், இல்லாட்டி பொட்டுக்கல்ல போட மாட்டேன். ஸோ இந்த பவுல் போட்டு நான் ஒரே ஒரு டைம் ஃபீட் மட்டும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் திறந்து விடுவேன். நேரத்தில் வந்தேன்னா கொஞ்சம் நேரம் திறந்து விடுவேன், இல்லாட்டி மார்னிங் கொஞ்சம் நேரம் திறந்து விடுவேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் ஒரு செட்டப் பண்ணணும். ஃப்யூச்சரில் நான் மேலே நம்ம மொட்டை மாடியில் ஃபுல் செட்டப் நான் பண்ணலான் தான் இருக்கேன். நான் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஃபுல் செட்டப் நீட்டாக பண்ணி தருவேன். பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போதைக்கு தான் ஃபஸ்ட்டு 2 சிக்கே வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம புறா வளர்த்தி முதல்ல சிக்கு எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். எல்லாமே எல்லா சிக்குமே 2 சிக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டுருக்குறோம். அப்டேட் போடுறேன். கரெக்டாக 17 நாள் முட்டை வச்சு 17 நாள்
கழிச்சு பிறந்துச்சு சிக்கு, ஒரு சிக்கு வந்துச்சு. 18வது நாள் 2வது சிக்கு வந்துச்சு. ஓகே, லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான். பார்ப்போம், இது என்னோட ஃபர்தர் அப்டேட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.